குட் மார்னிங் ஹைடி. காலையிலே ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்க. யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? என்னோட சித்திக்காக வெயிட் பண்ணேன். யாரு? டேட்டிக்காகவா? ஓ குட் மார்னிங் தாமஸ். குட் மார்னிங். இவ்வளவு காலங்கத்தால எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க டாஃபிலிக்கு போறோம். நீ எவ்வளவு தூரம் போற தாமஸ்? நான் மேன்ஃபீல்டு வரைக்கும் போயிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப நாங்களும் உங்க கூட வரலாமா? பரவாயில்ல, வாங்க போலாம். நல்லது. இதை இப்படி போட்டுக்கோ, அப்பதான் குளிராது. சூடா இருக்கு. எனக்கு தெரியும், அதனால இதை போட்டுக்கிறது தான் நல்லது. பத்திரமா உட்காந்துக்கோ பாப்பா. ஹோ ஹோ ஹோ, ஹைடியை கூட்டிட்டு போய் மவுண்டன் காட்டேஜ்ல விட்டுட்டு வர போறியா? நீ சொல்றத பார்த்தா மவுண்ட் ஆலம்ல இருக்க அவ தாத்தா வீட்டுல இருக்க போறாளா? கஷ்டமா தான் இருக்கு, ஆனா இதை தவிர எனக்கு வேற வழி இல்ல. ஏன் அவளை அங்க விட போற? எனக்கு இப்போ ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அவ என் கூட இருந்தானா எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ரொம்ப சூடா இருக்கு. ஹைடி 5 வயசு குழந்தை. அவளுக்கு 1 வயசு இருக்கும்போது அவளோட அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க. அதனால ஹைடிய அவளோட சித்தி தான் வளர்த்துக்கிட்டு வராங்க. அவளோட சித்திக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுனால இப்ப அவளை கூட்டிக்கிட்டு அவளோட தாத்தா வீட்டுல விட்டுட்டு வர போறாங்க. இனி ஹைடியோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுதோ நாம பார்க்கலாம். ஹைடி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. இப்படி எங்கேயும் போக கூடாது. ஓ ஓ, ஓ, நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. உன்னோட உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் தாமஸ். ஹைடி, தாமஸ் அங்கிள் கிளம்புறாரு பாரு. குட் பை தாமஸ் அங்கிள். பத்திரமா உங்க தாத்தா வீட்டுல இருமா. பாவம், இவளுக்கு யாருமே துணையா இருக்க மாட்டேறாங்க, உதவியும் செய்ய மாட்டேறாங்க. ஏய், ஏய், ஏய். ஹைடி, சீக்கிரம் வா, போகணும்ல. ஹைடி, ஏன் இப்படி மெதுவா நடந்து வர? சீக்கிரம் வா. எனக்கு ரொம்ப சூடா இருக்கு. ஹைடி, இப்படி நின்னுட்டு இருந்தா நம்ம எப்ப போய் சேர்றது? சீக்கிரம் வா. என்ன ஹைடி, ரொம்ப டயர்டா இருக்கா? ரொம்ப சூடா இருக்கு. என்னால நடக்க முடியல. இன்னும் கொஞ்ச தூரம் தான், அப்புறம் டாஃபிலி வந்துடும். அந்த கிராமத்துல தான் நீ பிறந்த ஹைடி. நான் எங்க பிறந்தேன்? சர்ச் பெல் சத்தம் கேக்குது பாத்தியா? வா, நம்ம சீக்கிரம் போலாம். யாரது? டேடியா? ஆமா,
ஆமா, குட் மார்னிங். ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்து போக கூடாது. இவன் அவசரமா கிளம்பணும். இன்னொரு நாள் வரேன். யாரு? டேட்டியா? குட் மார்னிங். குட் மார்னிங். எங்க வேலை செய்யறேன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் இந்த பக்கம் வரதே இல்லையா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமா. யார் இந்த குழந்தை? உன்னோட குழந்தையா? இல்ல இல்ல, இவளோட பேரு ஹைடி. ஹைடியா? யார் இந்த ஹைடி? என்னோட பெரிய அக்கா ஆடல் ஹைட்ஸோட குழந்தை. என்ன டேட்டி, எப்படி இருக்க? யார் இந்த குழந்தை? அது அவளோட பெரிய அக்கா ஆடல் ஹைட்ஸோட குழந்தையா? பேர் ஹைடி. அப்படியா? பாக்குறதுக்கு நல்லா அழகா துரு துருன்னு இருக்காளே. ஆமா, நீ இவளை எங்க கூட்டிட்டு போற? நான் ஹைடியை இப்போ அங்கிள் ஆம்ஸோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன். என்னது? அங்கிள் ஆம்ஸ் வீட்டுக்கா? எதுக்காக நீ அவளை அங்கிள் ஆம்ஸோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிற? எனக்கு இப்போ பிராங்க்ஃபர்ட்ல வேலை கிடைச்சிருக்கு. இவ கூட இருந்தா கஷ்டம். அதான் அங்கிள் வீட்டை கொண்டு போய் விட்டுட்டு போலான்னு நினைச்சேன். நீ இந்த மாதிரி பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ தெரிஞ்சுதான் இத செய்தியா? டேடி, நீ சொல்றது உண்மைதானா? ஆமா. நீ ஒண்ணு தமாஷ் பண்ணல. அந்த கிழவன் வீட்டுக்கு இந்த குட்டி பொண்ணை ஏன் கொண்டு போகணும்னு நினைக்கிற? முகம் பூரா முடியா இருக்குமே. பெரிய சைஸ்ல ஒரு கோட் போட்டுட்டு இருப்பாரு. அந்த கிழவன் தானே? ஆமா. அவரை பார்த்தா குழந்தை பயந்து வந்தா. டேடி நில்ல. எனக்கு நேரம் ஆகுது. இவ்வளவு அழகான குழந்தை அங்க கூட்டிட்டு போறாரு. டேடிக்கு கோவம் வந்துருச்சு போல இருக்கு. நீ சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏன் வேடிக்கையா இருக்கணும்? இந்த குழந்தைக்கு அங்கிள் ஆம் ஒரு தாத்தா தானே? அந்த கிழவனுக்கு தான் யாரையுமே பிடிக்காது. அவர் எப்போ ஒரு வாட்டி தான் சர்ச்சுக்கு வராரு. அவர் குளிர்காலத்துல மலையை விட்டு இறங்குறதே இல்ல. அவரை பார்த்தா இந்த ஊர் பெரியவங்களே பயப்படுவாங்க. இந்த குட்டி பொண்ணு அங்க கூட்டிட்டு போறியே. என்ன பையன் இவன்? முன்னாடி குழந்தை இருக்கிறது தெரியாம இப்படி ஓடுறான். ஹைடி, என்னம்மா ரொம்ப அடிபட்டுருச்சா? எங்க உன் முகத்தை காட்டு. என்னாச்சுன்னு பாக்குறேன். கிளீன் பண்ணிடலாம். டேடி, ஹைடி, டேடி. ஜேடி, அந்த கிழவை என்ன மாதிரி ஆளுன்னு உனக்கு தெரியாதா? அவன்கிட்ட போய் இவளை கூட்டிட்டு போறியே. என்ன டேடி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எதுவுமே பேச மாட்டேங்கிற. நான் இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏ யோகி, எங்க போயிட்ட நீ? நீ எங்க இருக்கியா? பீட்டர், கொஞ்சம் நில்லு. அந்த குட்டியோட பேரு யூகியா? ஆமா. உனக்கு எதுக்கு நான் சொல்லணும்? உனக்கு அடிபட்டுதா? இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஏய் யூகி, எங்க போயிட்ட மறுபடியும்? அந்த ஆடெல்லாம் ஒண்ணுதானே பீட்டர்? அந்த சில்லுதான் என்னோடது. அவளை இங்க கொண்டு வந்து விடணும்னு முடிவு பண்ணியே. இதனால அவளோட எதிர்காலம் பாதிக்கப்படும் நீ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லையா? முடிஞ்சது முடிஞ்சதுதான். ஹைடி எங்க? ஹைடி, ஹைடி? அது அங்க இருக்கா. கவலைப்படாத, அவ கூடவே பீட்டர் இருக்கான். அவன் அவளை நல்லா பாத்துப்பான். தன்னை கவனிச்சுக்கிற அளவுக்கு ஹைடி வளர்ந்துட்டா. அவ தாத்தாவோட நல்ல சந்தோஷமா தான் இருப்பா. ஆனா டேட்டி, ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோ.
அங்கிள் லான்ஸ் சின்ன பசங்களை எல்லாம் கொன்னுடுறாருன்னு ஊருக்குள்ள ஒரு வதந்தி இருக்கு. அதனால நீ யோசிச்சு முடிவெடுத்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இத போட்டுட்டு என்னால இருக்கவே முடியல. என்ன இது வரமாட்டேங்குது? இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு. Hey, Peter! நில்லு, Peter, நில்லு. இப்ப நான் உன்னை பேசிடுவேன். நில்லு. என்ன அப்படி பார்க்கிற? நான் எப்படி வந்தேன்னு பார்க்கிறியா? நான் இந்த மாதிரி எப்பவும் ஜாலியா இருந்ததே இல்ல. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. நான் உன்னை விட முன்னாடி போறேன் பாத்தியா? ஓடாத Peter, நில்லு. Peter, உனக்கு தெரியுமா? என் பேரு ஹரி. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் Peter. இப்ப நான் ரொம்ப வேகமா ஓடுவேன். பாத்தியா? உன்னை விட வேகமா ஓடிட்டேன். பாத்தியா? நான் தான் ஜெயிச்சேன். ஏன்னா என் பேரு ஹரி. நான் இப்ப மலை மேல ஏற போறேன். நீ என் கூட வரியா? ஏன் உனக்கு பயமா இருக்கா? என் கூட வா. என்னது நீ மலை மேல ஏற போறியா? ஆமா, மலை மேலதான். அது மேல போக கூடாது. நானே போனது இல்ல. எனக்கு பயமா இருக்கு. ஏன் இப்ப நீ பயப்படுற? எனக்கு மலை மேல ஏறுறதுன்னா ரொம்ப பயம். பயமா இருக்கா உனக்கு? ஆமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். சரி, பரவாயில்ல, போலாம். இந்த ஆடுங்க எல்லாத்தையும் நீ எங்க கூட்டிட்டு போவ? அதோ தெரியுதே, அந்த மலை மேல கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். இதே மாதிரி தினமும் செய்வேன். எதுக்காக? இதுங்களை புல்லு சாப்பிடறதுக்காக அங்க கூட்டிட்டு போவேன். அதுவும் தெரியுது. அதான் வீட Peter. ஆமா, நான் எனக்கு ரொம்ப லேட்டா போயிட்டு இருக்கேன். அந்த பெரியவர் என்ன திட்டுவாரு. வா, சீக்கிரமா போலாம். போறேன். பீட்டர் 11 வயசு பையன். இவனோட அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. இவனும் ஒரு அனாதை. பீட்டர் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். இப்ப ஹைதிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான். இதோ இதுதான் என்னோட வீடு. ஒரு விஷயத்த மறந்துடாத டேடி. அந்த கிழவனை பாக்குறத நான் போயிட்டு வரேன். சித்தி, சித்தி, நான் வந்துட்டேன். ஹாய், என்னாச்சு? உன்னோட ட்ரெஸ்ல என்ன பண்ண? சீக்கிரம் அது போடு. அதெல்லாம் எனக்கு வேண்டாம், ரொம்ப சூடா இருக்கு. நீ செய்யறது ரொம்ப தப்பு. முதல்ல போய் அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வா. நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு அது பிடிக்கவே இல்ல. என்னாச்சு ஹரி? என்னைய எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? பீட்டர், அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கொடுக்குறியா? நானா? ஏற்கனவே எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ அதை எடுத்துட்டு வந்தா நான் உனக்கு காசு தரேன். இல்ல இல்ல, என்னால முடியாது. அப்படியா? சரி, நானே போய் அவ ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். நானே போய் எடுத்துட்டு வரேன். நானே போறேன். வேண்டாம், இங்க நில்லு. நான் எடுத்துட்டேன். ஓ, ரொம்ப வேகம்தான்.
நான் வந்துட்டேன். ஹலோ தாத்தா, நான் தான் ஹைடி வந்திருக்கேன். ஓ நீயா? இங்க என்ன பண்ணலான்னு வந்திருக்கமா? குட் ஆஃப்டர்நூன் அங்கிள். இவதான் உங்களோட பேத்தி, பேரு ஹைடி. ம், அவளை சரியா அடையாளம் தெரியாது. என்ன நீங்க முதல்ல அவளை பார்க்கும்போது அவ ரொம்ப குழந்தையா இருந்தா. ம். ஏய் பீட்டர், ஏன் இன்னைக்கு காலையில லேட்டா வந்த? உனக்கு லேட்டா வரதே வேலையா போச்சு. ஆளுகளை கூட்டிட்டு மலை உச்சிக்கு போ. ஹைடி, அவன் கூட போய் சுத்தாம இங்கே இருக்கணும். நீ இப்ப இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறன்னா அப்போ இவளை இங்க விட்டுட்டு போலான்னு நினைக்கிறியா? ஆமா அங்கிள், அப்பதான் என்னால என் வேலையை சரியா கவனிக்க முடியும். ஆ? அங்கிள், உங்களுக்கே நல்லா தெரியும், 4 வருஷமா நான் ஹைடியை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ நீங்க அவளை பார்த்துக்க வேண்டிய நேரம். இது உங்க கடமையும் கூட. நீ சொல்றது சரிதான். ஆனா அவளை இங்க தனியா நீ விட்டுட்டு போயிட்டீன்னா அதுக்கப்புறம் அவ அழுக ஆரம்பிச்சுட்டா நான் என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. இங்க பாருங்க அங்கிள், என்ன ஆனாலும் சரி, இதுக்கு மேல என்னால இவளை வச்சு சமாளிக்க முடியாது. இவ ரொம்ப வாலிதானம் பண்றா. நானும் என்னோட வேலையை பார்க்க வேண்டியிருக்குல்ல. இவளே பார்த்துட்டு இருந்தா நான் எப்படி வேலை பார்க்க முடியும்? அதோட நீங்க அவளோட நெருங்கிய சொந்தம் தானே. இவளோட அப்பா உங்களோட சொந்த பையன். அப்ப நீங்க பார்த்துட்டு ரொம்ப சரியா இருக்கும். இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட அவளை வச்சுட்டு இருக்க முடியாது. நீங்க அவளை உங்க கூட வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல வேற ஏதாவது செஞ்சாலும் சரி, நான் அதுல தலையிட மாட்டேன். ஆனா அவளை என் கூட கூட்டிட்டு போகவும் மாட்டேன். தயவு செஞ்சு போயிட்டுக்கோங்க, அவளை உங்க கூடவே வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஒரு புது வேலையில ஜாயின் பண்ண போறேன். இவ என் கூட இருந்தாலும் என்னால அந்த வேலையை நிம்மதியா செய்ய முடியாது. உங்க பையனோட குழந்தைய சுமக்கணும்னு எனக்கு என்ன தலை எடுத்தா? இனிமே நீங்களே அவளை பாத்துக்கோங்க. என்னால எதுவும் செய்ய முடியாது. போதும், நீ கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு இரு. முதல்ல நீ இந்த இடத்த விட்டு போயிடு. நான் சொல்றது நீ மூடி வச்சிருக்கிற காதுக்கு கேக்குதா இல்லையா? உன் மூஞ்ச நான் இனிமே பார்க்கவே கூடாது. இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பு. ஹைடி, எனக்கு வேற வழி தெரியல. இன்னையிலிருந்து இதுதான் உன்னோட இடம். இங்க நீ சந்தோஷமா இருக்கலாம். நான் போயிட்டு வரேன், சரியா? குட் பை சித்தி. இங்க நீ சுதந்திரமா இருக்கலாம் ஹைடி. ஒரு வழியா ஹைடி அவ சித்தியை விட்டு அவங்க தாத்தா வீட்டுக்கு வந்துட்டா. அவளோட தாத்தாவும் அவளை சுதந்திரமா இருக்க சொல்லிட்டாரு. இனி அவளோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நம்ம இனிமே பார்க்கலாம்.